மெடூசா, கிரேக்க புராணத்தின்படி இவள் ஒரு அரக்கி. பல திரைப்படங்களிலும் அவ்வாறே சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள். உண்மையில் யார் இந்த மெடூசா? அரக்கியா, இல்லை கடவுள்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணா? இந்த பெயருக்கு பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட கதையை இன்று நாம் தெரிந்து கொள்வோம். கிரேக்க புராணத்தின்படி ஆதிகால கடல் தெய்வங்களான ஃபார்சீஸ் மற்றும் சீட்டோ ஆகியோரின் மகள்தான் இந்த மெடூசா. இவள் மிகவும் அழகானவள். கடவுள்களே பொறாமைப்படும் அளவு அழகு நிறைந்தவள். இவளுக்கு 2 சகோதரிகள் இருந்தனர், ஸ்தேனோ மற்றும் யூரியால். ஆரம்ப காலத்தில் மெடூசாவின் சகோதரிகளை மட்டும் கோர்கன் சகோதரிகள் என்று அழைப்பார்கள். கார்கன் என்றால் அரக்கத்தன்மை கொண்டவர்கள். இவர்களுக்கு கூந்தலுக்கு பதிலாக பாம்புகளும் கூர்மையான கண்களும் வலுவான பற்களும் இருக்கும். இவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள். இவர்களுக்கு இறப்பே கிடையாது. மெதூசா இவர்களைப் போல் இல்லாமல் மனித தன்மையுடன் பிறந்தாள், அதாவது மாட்டல், இறக்கக்கூடியவள். காலங்கள் உருண்டோடின. மெடூசா நன்றாக வளர்ந்தாள். அவளின் மென்மையான குணமும் அன்பு நிறைந்த மனமும் அவளை ஒரு துறவியாக மாற்றியது. கிரேக்க தெய்வமான அத்தீனாவின் ஆலயத்திற்கு துறவியாக பணி செய்ய சென்றாள். அத்தீனா எனப்படும் தெய்வம் கிரேக்கர்களின் முதன்மை தெய்வமான ஜியூஸின் மகள். இவள் ஜியூஸின் தலைமூலமாக பிறந்தவள். பிறக்கும் போதே போர் வீராங்கனை போல் மார்பு கவசங்களுடன் பிறந்தாள். இவள் மிகவும் புனிதமான தெய்வமாக பார்க்கப்பட்டாள். போரின் கடவுளாகவும் ஞானத்தின் கடவுளாகவும் அறியப்பட்டாள். மெடூசா முழு நேரமாக அத்தீனாவின் ஆலயத்தை தூய்மையாக பாதுகாத்து வந்தாள். ஒரு துறவியாக அவள் தன்னுடைய கடமைகளை செய்தால் குறைகள் ஒன்றும் அவள் வைத்ததில்லை. இப்படி இருக்கையில் ஒரு நாள் கடல் தெய்வமான பொசைடன், அதாவது ஜியூஸின் சகோதரன், மெடூசாவை ஆலயத்தில் பார்க்கிறார். அவளின் அழகை கண்டு மயங்குகிறார். அவளின் மீது உள்ள விருப்பத்தை நேரில் வந்து மெடூசாவிடம் கூறுகிறார். ஆனால் அவள் அதற்கு இணங்கவில்லை. மெடூசா ஒரு துறவியாக ஆலயத்தில் இருந்தால் கடவுளே வந்து அவரது ஆசையை கூறினாலும் அவள் செய்யும் பணியை புனிதமாக கருதிய மெடூசா பொசைடனின் விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறாள். இதனால் ஆத்திரம் அடைந்த பொசைடன் அத்தீனாவின் ஆலயத்தில் வைத்து மெடூசாவிடம் தவறாக நடந்து கொள்கிறார். இதை அறிந்த அத்தீனா தன்னுடைய ஆலயம் தீட்டுப்பட்டதாக எண்ணி கோபம் கொள்கிறாள். இதன் காரணமாக பொசைடனை தண்டிப்பதற்கு பதிலாக மெடூசாவை தண்டிக்கிறாள். எந்த தவறும் அறியாத பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண்ணின் மேல் தன் கோபத்தை காட்டுகிறாள். இதன் காரணமாக மெடூசா ஒரு அரக்கியின் தோற்றத்திற்கு உருமாறுகிறாள். அவளின் அழகான கூந்தல் பாம்புகளாக மாறுகின்றன. மென்மையான சருமம் கடினமாக மாறுகின்றது. அவளுடைய அழகிய கண்கள் கூர்மையான கொடிய கண்களாக மாறுகின்றது. அதாவது இவளின் மற்ற 2 சகோதரிகளைப் போல மாறுகிறாள். இத்துடன் தனது சாபத்தை முடித்துவிடவில்லை அத்தீனா. அதை விடவும் மோசமான தண்டனையை கொடுக்கிறாள். இதன் காரணமாக மெதூசா யாரையெல்லாம் நேருக்கு நேர் பார்க்கிறாளோ அவர்களெல்லாம் கல்லாக மாறுவார்கள். மெடூசா யாருக்காக தன்னை அர்ப்பணித்தாலோ அவர்களிடமிருந்து மெதூசா கனவிலும் எதிர்பார்க்காத கொடிய பரிசு மெடூசாவிற்கு கிடைத்தது. இதனால் துயரம் அடைந்த மெடூசா அந்த ஆலயத்திலிருந்து வெளியேறி ஒரு இருண்ட குகைக்குள் தன்னை முடக்கிக் கொள்கிறாள். ஏனெனில் அவளால் அவளுடைய சகோதரிகளை கூட பார்க்க முடியாது. பார்த்தால் அவர்கள் சிலையாக மாறுவார்கள். தன்னால் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று நினைக்கிறாள். அரக்க தோற்றம் கொண்டாலும் அவளின் மனம் மனிதர்களை விட தூய்மையாகவே இருந்தது. இவளும் தனது சகோதரிகளுடன் சேர்ந்து கார்கான் சகோதரியாக மாறினாள். அவளின் சகோதரிகள் மெடூசாவின் நிலையை கண்டு மிகவும் வருந்துகிறார்கள். மெடூசாவின் சகோதரிகளோ சாகாவரம் பெற்றவர்கள். ஆனால் மெடூசா அவ்வாறு இல்லை. என்றேனும் ஒரு நாள் சாக நேரிடும் என்று அவளின் சகோதரிகளுக்கு தெரியும். அதனால் அவளுக்கு பாதுகாப்பாக அவளுடைய சகோதரிகளும் அவளுடன் இருந்தனர். ஆனால் மெடூசா போல் மற்றவர்கள் நினைக்கவில்லை. மனித தோற்றம் கொண்டாலும் மிருகங்களாகவே இருந்தனர். மெடூசாவின் இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்டவர்கள் அவளை கொன்றால் பேரும் புகழும் கிடைக்கும் என்று நினைத்தனர். அதன்படி மெடூசாவை கொல்லவும் முயன்றனர். ஆனால் அவர்கள் எடுக்கும் முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. மெடூசாவின் பார்வை அவர்களை சிலையாக மாற்றியது. அவள் தீங்கு இழைக்க வேண்டும் என்று யாரையும் காயப்படுத்தவில்லை. மாறாக அவளை கொல்ல முயன்றவர்களே சிலையாக மாறினார்கள். இந்த நிலையில்தான் பாலிடெக்டஸ் எனும் அரசன் பெர்சியஸ் எனும் வீரனிடம் யாரும் அழிக்க முடியாத மெடூசாவை உன்னால் அழிக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறான். இது பெர்சியஸுக்கு சவாலாக மாறுகிறது. இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட பெர்சியஸ் மெடூசாவை கொல்ல முடிவு எடுக்கிறான். இதற்காக அவன் தெய்வங்களிடம் உதவியை நாடுகிறான். ஏனென்றால் அவனுக்கும் தெரியும் மெடூசாவை யாராலும் அழிக்க முடியாது. அவளின் பார்வை மட்டுமே போதும், இவன் கல்லாக மாறிவிடுவான் என்று. இவனுக்கு உதவி செய்ய 3 தெய்வங்கள் முன்வருகின்றார்கள். ஹேடிஸ், ஹெர்மீஸ் மற்றும் அத்தீனா. அதாவது மெடூசாவின் இந்த நிலைமைக்கு காரணமானவர். அத்தீனா பெர்சியஸ்க்கு ஒரு கவசத்தை கொடுக்கிறாள். அதன் பிரதிபலிப்பின் மூலம் மெடூசாவை நேராக பார்ப்பதை தவிர்க்கலாம்.
ஹெர்மீஸ் பறக்கும் காலணிகள் மற்றும் சக்தி வாய்ந்த வாள் என்பவற்றை கொடுக்கிறான். இறுதியாக ஹேடிஸ் ஒரு தலைக்கவசத்தை கொடுக்கிறான், அது மறையும் சக்தி கொண்டது. அதை அணிவதன் மூலம் பெர்சியஸ் யாருடைய கண்களிலும் படாமல் மறைந்து கொள்ளலாம். இவை யாவையும் பெற்ற பெர்சியஸ் மெடூசாவை கொல்ல அவளின் குகைக்கு செல்கிறான். இதை எதையும் அறியாத மெதூசா அவளுடைய குகையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். பெர்சியஸ் அணிந்திருந்த தலைக்கவசத்தால் மெடூசாவின் சகோதரிகளின் கண்களுக்கு அவன் தென்படவில்லை. அந்நேரம் மெதூசா உறங்கிக் கொண்டிருப்பதை பெர்சியஸ் அத்தீனா கொடுத்த கவசத்தின் மூலம் கண்டறிகின்றான். அவள் இருக்கும் இடத்திற்கு சென்று மெடூசாவின் தலையை கொய்கிறான். பலரின் வஞ்சகத்தால் மெதூசா பரிதாபமாக உயிர் துறக்கிறாள். அந்த வேளையில் அவளின் கழுத்திலிருந்து வடிந்தோடிய இரத்தத்தின் மூலம் 2 புதிய உயிர்கள் பிறக்கின்றன. பெகசிஸ் பறக்கும் குதிரை மற்றும் கிரிசார் தங்கத்தாலான ராட்சச போர்வீரன். தங்கள் தங்கை இறந்ததை அறிந்த சகோதரிகள் பெர்சியஸை தாக்க விரைந்தனர். ஆனால் அவன் மெடூசாவின் வெட்டப்பட்ட தலையுடன் ஹெர்மேஸ் கொடுத்த காலணிகளை கொண்டு அங்கு இருந்து தப்பி செல்கிறான். இதுதான் இன்றளவும் அரக்கியாக பார்க்கப்படும் மெடூசாவின் துயரம் நிறைந்த கதை. மெதுசாவின் இறப்பிற்கு பின் கார்கன் சகோதரிகள் அதிக கோபம் கொள்கிறார்கள். பிற்காலங்களில் பிறருக்கு தீங்கு இழைக்கும் கொடூர அரக்கிகளாக மாறினார்கள் என்று நம்பப்படுகிறது. மெடூசாவின் தலையை கொய்து எடுத்த பெர்சியஸ் பின்னாட்களில் பல பேரை சிலையாக்கினான். குறிப்பாக மன்னன் பாலிடெக்டஸும் அதில் உள்ளடங்குவார். பல போர்களிலும் வெற்றி பெறுகிறான். பின்னர் மெடூசாவின் தலையை அத்தீனாவிடம் ஒப்படைக்கிறான். அதை அத்தீனா தன் கவசத்தில் பொறிக்கிறாள். இந்த கவசம்தான் ஏஜிஸ் என்று அழைக்கப்படுகிறது. பின்னாட்களில் அத்தீனா மெடூசாவை இவ்வாறு செய்ததற்கு 3 முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றது. முதலாவது, அவளின் அழகில் பொறாமைப்பட்டு இருக்கலாம் என்றும், இரண்டாவதாக, தனது ஆலயத்தை தீட்டுப்படுத்தியதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம். அவ்வாறு தீட்டுப்படுத்தியதுதான் உண்மையான காரணமாக இருந்தால் அத்தீனா போசைடனை தான் தண்டித்திருக்க வேண்டும். அப்பாவி பெண்ணான மெடூசாவை அல்ல. கடைசி காரணமாக மெடூசாவை வேறு எந்த ஆணும் தீண்டாதவாறு அவளை பாதுகாக்கும் நோக்குடன் அத்தீனா இவ்வாறு செய்து இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் மெடூசாவை காப்பாற்ற நினைத்த அத்தீனா ஏன் பெர்சியஸிற்கு உதவ வேண்டும் என்ற கேள்வி எழும்புகிறது. இந்த கொடூர சாபத்தால் அவள் தனிமையில் துன்பப்பட்டாள் என்பதுதான் உண்மை. அதோடு இன்றளவும் மாவீரனாக பார்க்கப்படும் பெர்சியஸ் யாருக்கும் தீங்கு இழைக்காமல் தன்னை மறைத்து வாழ்ந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கடவுள்களின் உதவியுடன் வஞ்சகமாக கொன்றவன் மாவீரனா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. இந்த மெடூசாவின் கதையில் உங்கள் கருத்து என்ன என்பதை காமெண்டில் தெரிவியுங்கள். உண்மையில் அவள் அரக்கியா அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெடூசாவின் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி.